நம்மளையும் மகராச மஞ்சுநாதன் டீம் எங்க ஊர்ல வந்து வேசணும்னு ஒரு மாசம் கேட்பாங்க, 10 நாளைக்கு மேல கேட்பாங்க. எப்ப கேட்டாலும் நம்மளுக்கு டேட் கொடுக்க முடியல. இந்த கட்டாப்பு 3 மாசத்துக்கு முன்னாலேயே கண்டிப்பா டேட் வேணும். ஆனா அவங்க கேட்டது நேற்று 7ஆம் தேதி தான் வேணும்னு கேட்டார். நாம 7ஆம் தேதி கோழிக்கால் நத்தா சின்னாரமரம் வாங்கிட்டோம்னு சொன்னேன். சரி, உங்களுக்காக நாங்க 8ஆம் தேதி எந்த விசேஷம் வைக்கிறது இல்ல, உங்க டீம் நம்ம ஊர்ல வந்து பேசணுங்கிறதுக்காகவே நம்மளுக்காக ஒரு நாள் திருவிழாவே தள்ளி வச்ச இந்த கவண்டலூர் மக்களினுடைய பாதத்துக்கு நான் என் தோட்டத்துல இருந்து பொறுத்து வந்து பருத்தி பூ போடுறேங்க. ஏயா இத்தனை ஊருக்கையில பருத்தி பூ கொண்டாந்து போடுற? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கறவங்க 1000 பூ இருக்குதா? ஏடா பைத்தியா, வாசமே இல்லாத பருத்தி பூ. ஒரு குடியானவன், ஒரு விவசாயி, ஒரு விவசாயி பண்றவனுக்கு அந்த பூ என்ன மனம்னு கூட தெரியாத பைத்தியக்காரா. நீங்க கேட்கல, நாளும் ஏன் தெரியுமா? நான் மத்த பூவை காட்டி பருத்தி பூ கொண்டாந்து கவண்டலூர் சந்து போடணும்னு மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதான்னு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. கவண்டலூர் சனம் போறா தன் கைப்பாட்டு பொழைக்கிற சனம், எவன் கால் பாட்டி பொழைக்காத சனம். அப்படி வீரமுள்ள ரோசமுள்ள விவேகம் உள்ள என் அருமை உறவுகள் அத்தனை பேருக்கு நான் பருத்தி பூ பாதத்துல வைக்கிறேன். சிறப்பியா என் நடுவரவர்களே, 4 பக்கம் போய் பேசுற மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நீங்க விளங்குவீங்களா? என்னடா பண்ண? 3 கட்டம் டேட் கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த மனுஷன் 50 மட்டம் போன் பண்ணி 80 மட்டம் பேசி கொண்டாந்து உட்கார வச்சு போட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள பூச்சி மாதிரி முன்னால வந்து புழு கலர் சட்டை போட்டு பொட்டாட்டு குடிச்சிருக்கிறாரு. நாளைக்கு பின்னால போன் பண்ணிட்டா மானகட்ட மஞ்சுனாதா உன்னை கொண்டாந்து எங்க ஊர்ல இருக்கிறது இந்த பேர் வாங்கி கொடுத்துட்டு போனேன். அந்த மனுஷன் நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டா நான் நகமருந்து தூக்கு போட்டு தொங்கணுமே. இப்படி காரியம் பண்ணலாமா? என்னடா பண்ண? ஏன் நடுவரவர்களே, நேற்று கோழிக்கால் நத்தத்துல ப்ரோக்ராம் முடிச்ச அந்த சிவசக்தி பையன் ராத்திரி 11 மணிக்கு வந்தவன் 3 மணி வரைக்கும் கொண்டாந்து சரவணாங்கோட்டை ரூம் போட்டு கொடுத்து காத்தால சோறு மத்தியான சோறு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்தாங்கன்ற பபத்துல போட்டு அறுத்தியே நான் தின்ன சோத்துக்கு நன்றி இருக்குதா உனக்கு? இப்படி பண்ணிட்டு குத்துக்கலாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. காசு வாங்க விட மாட்டேன் போல ஏதோ கோர்த்து விடுறாங்க. உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசிக்கு சக்தி இருந்த வராதங்க மகாமாரி. இன்னைக்கு கோயம் விடுவதற்கு கொலையாறு வேலை இருக்கு, ஆழவளவு இருக்கு, அடத்தமோர் பேர் இருக்கு. அங்க சிவபூரி பலவாம உட்கார்ந்துருக்கிறாளே, அந்த ஆத்தாவாதத்தை முடிச்சுட்டு வந்துட்டும் இப்படி பண்ணி இருக்கிறீங்களே, உங்களுக்கு போற வாதம் கிடைக்குமா? என்னையா பண்ணேன்? ஏன் நடுவரவர்களே, இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாமதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னதான்டா பண்ணேன்? ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அந்த 16 ஐயர் வச்சு 17 மட்டும் கோடிய கரையில குண்டு விட்டுட்டா போகுமா? மாமா ராஜேஷ் மச்சான் விக்கி, எனக்கு இந்த பாடி இப்படி பண்ணுவான்னு தெரியாது. இப்படி ஒரு அறிவாய் போச்சு. சாமி சாமி என்னை மன்னிச்சுட்டு இந்த பாவத்தை எங்க போய் கழுவ? என்னையா பண்ண? அதையாவது சொல்றா. கவண்டனூருக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லித்தானே புக்கு பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியர்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கியா? ஊர் உலகத்துல 6 பேர் சேலை கட்டி இவங்களுக்கு 2 பேரும் தான் அதிசயமா கட்டிட்டாலே. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி 2 புள்ள இருக்கு. ஆமா, 6 கண்டாலும் மூச்சா மூச்சா. அது கல்யாணமான அழகான புள்ள. நடுவரவர்களே, கல்யாணமாகாத புள்ளைன்னு சொல்லுங்க. இந்த அழகுங்கிற வார்த்தை இந்த டீம்ல பேசுவீங்க, எக்கச்சக்கமா எரிச்சு வந்துரும். இது 2 படிச்சிருக்கியா? நடுவரவர்களே, நீங்க படிச்சு பட்டம் வாங்கி வாத்தியார் வேலை வாங்கி என்ன பண்றது? அதுக்கு 2 பேரும் படிச்ச வைத்தியம். இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 17 வருஷமா தெரியும். அதை நிறுத்து. அதை 8 வருஷமா தெரியும். ஆனா எனக்கு 9 வருஷமா தெரியும். இது வைத்தியமாடா? ஆமாங்க. என்ன கோச்சுட்டு போறீங்களா? கோச்சுட்டு போறவளா தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. உன் புத்தி எங்க போனாலும் திருந்த மாட்டாளுக்கு. 2 பாட்டில் அதுல அவை ஐயம் புத்தி. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு யாருக்கு? அபுஜா இருக்கா? உனக்கு நீ எடுத்துட்டு போற. வேற என்ன எடுத்த? இந்த உங்களுக்கு போத்து பொண்ணாட. ஏன் பண்ண பொண்ணாடே தூக்கிக்கிய பண்ணாட ஓஞ்சல் சொல்லு. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு தேர்வு எடுத்த மாதிரியே தெரியலையே. நீ 1 வாரம் வீட்டு வச்சு சாப்பிடறதுல எடுத்திருக்க. கண்டிக்கிறமா உட்காருமா. இது பைத்தியம் ஐயா? அது பைத்தியம் ஐயா? இத கூட சொல்லலாம்யா பைத்தியம். அது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. நல்லா பாரியா பாரியா அது பைத்தியம் ஐயா? நடுவரவர்களை நான் எல்லாம் பார்க்க முடியாது. அது பைத்தியம்.
இது ரெண்டுமே பைத்தியம் கிடையாது. ரெண்டுமே ஒரிஜினல். ரெண்டுமே பைத்தியம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும். பைத்தியம் 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 ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் ரெண்டுமே லூசு. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்துல சந்தோஷம் பொங்குச்சுன்னு எங்க 2 பேருக்கு இங்க இருந்து வேற பொட்டாட்டு வீட்டுல இருப்போம்ல. மானா வரதேசி மண்டமா ரெண்டாசி பஞ்சம் பரதேசி இல்லாட்டு நாங்க ஏன் ஊர பை தூக்கிட்டு போறோம். அங்க வீட்டுக்கு அக்கா நல்லா கேட்டுக்குங்க. நான் கவட்டனூர் அம்மணிகளை ஆரையுமே பேசுவேன். நீங்க எல்லாம் நல்லவியா, நீங்க எல்லாம் இந்த மாரியாத்தாவோட ஒப்பானவியா, கூட பிறகு அக்கா தங்கச்சியா. நான் உங்களை பேச மாட்டேனக்கா. நான் உருப்படி ஊடு போய் சேர மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன சொல்றீங்க? வேக ஊரு வந்து அடுத்து பொண்டாட்டி பேசி பூரா இருக்கா கிடக்குது கட்டு எடுத்து மண்டை இட்டா மண்டை 2 கழிச்சு போகாது. ஏமாச்சே நம்ம வந்தோமா பேசணுமோ போயிடும். நான் பேசுறது பூரா ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டினாலயா நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். உங்களை ஆரையும் பேசல. நோட்டீஸ் பாயிண்ட். நண்பர்களே, வீட்டுக்குள்ள போனா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குதா? வீட்டுக்குள்ள போட்டு உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்லைங்க. குடும்பத்துல ஒரு பொம்பளை இல்லைன்னு சொல்லப்படாது. எவோ ஒருத்தி இல்லைங்கிறாளா அவளுக்கு இல்லாமையே போயிரு. வீட்டுல லட்சுமி தங்கமாண்டா இருக்குதுன்னு சொல்லி பழகு பாப்பான்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, புருஷனுக்கு பாக்கெட்டு காலியா தான் இருக்கு. ஒருத்த 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை ரூபாய் செலவு பண்ணுவான்? ஒரு 30 ரூபாய் செலவு பண்ணலாம். அவ்வளவு பண்ணா 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி வச்சு குடிக்கணும்? ஒரு தடவை காப்பி வச்சு. அதான் நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரு 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா குடும்பத்துக்கு வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பாதிக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சு குடும்பம் என்னக்கு வருமானம் கேட்கிறேன். எப்படி வரும்? என்ன சொல்றாங்க? குடும்பத்துல நாங்க வந்து ஆணி வேற நட்டு நீங்க என்னத்த நட்டுனீங்க? எப்பனும் காயால வம்படியா சம்பாரிச்சு வர போத்தால கொலைங்க நிலம் தின்ன எப்பனும் காயால் புழுதனை குடிச்சு சம்பாரிச்சு வச்சு முடி வீட்டுக்கு வந்து விட்டு நாங்க ராணி குடும்ப தலைவி எங்கிருந்து வந்து இந்த குழவி கோயிலுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்களா? இங்க வந்து கோதுக்கு என்னம்மா ஆற்றா எங்க அப்பா ஆளப்பாரு சேர்ல குறைச்சல குந்தாங்க. நீ சேர் ஊற உட்காந்துக்கிட்டு என்ன நாயம் பேசுறேன்? நான் கேட்கறதுக்கு ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மந்த தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா எங்க ஆத்தா மகாமாரி ஆத்தா வாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி பூஜையை முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளக்கு. ஒரு லாரி பாடி கட்ட, ஒரு சேசு வாங்க, ஒரு இடம் வாங்க, ஒரு வயக்காடு திரை பண்ண, ஒரு இடமுட்டோட குடி போவோம், ஒரு புதுசா கண்ணால பொண்ணு பார்க்க போறவ, ஒரு சபடி எடுக்கிறவ, ஒரு நகனப்பு எடுக்கிறவ, ஒரு மங்களீத்துக்கு கொடுக்கறவ, ஒரு மண்டபம் புக் பண்ண போறவனா அந்த நல்ல காரியத்துக்கு போற மவராசி பூஜையை முடிச்சுட்டு போனா போற காரியம் விளக்கு. இந்த காலத்துல இந்த பொண்டாட்டிக்காரிக்கு எவ்வளாச்சும் மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறாளா? அண்ணா பேரன்ல விழி, பேத்தில விழி, ஆயால விழி, அப்பத்தால விழி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை காய்ச்சி செவத்துல அடிக்கிறாங்க. அவன் அடிப்பறவ அயலூர்காரி. என்னத்துக்கு இத்தனை மேக்கோப்பு நான் கேட்கிறேன். என் பொண்டாட்டி சொன்ன மாமா அட என்ன மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. நான் போய் என்ன வந்துன்னா மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போகும். முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களா? எனக்கு கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சா கல்யாணத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணிக்கு கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சாணி போட்டு வலிச்சோம்ல. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சோறுதான் சாப்பிட்டீங்களா? நாட்டுக்கோழியோட பச்சை பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடக்கூடாது, மரியாதையா 4500 பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்றோம்னா. என்ன உள்ள பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னால. பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு சந்தை கூட்டிட்டு போய் மொறுப்பாளையம் சந்தையில மாடு என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன். மாட்டு மடி பார்த்து பாலை விட்டுருக்கும்னா சொல்லுவேன். மாட்டுக்கு சுழி பார்த்து லட்சுமி சுழி இருக்குதா, ராசுழி இருக்குதா, தாமரை சுழி இருக்குதான்னு கேட்டா சொல்லுவேன். இந்த பட்டர் பேசியல் பத்தி எனக்குன்னு தெரியும். என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி
எம்பிட்டு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய். கொங்கனாவரம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். வருஷம் 2 குட்டி போடுங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் குட்டி போடு. என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆடு குட்டி போடுங்க. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவங்க வீட்டுல கிடா ஆடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுறது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை எட்டி குடிங்க. அடே கூறுகட்ட நெட்டக்கால உன் வீட்டுல கெடா இல்ல, என்னூட்டு கெடா சேர்ந்து உன் வீட்டு பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. நம்ம ஆள் இருக்கிற ராஜேஷ் கூட்டிட்டு போய் ஒரு அறையை எட்டி பிடிச்சாதான் கொடுத்துட்டு போறேன். நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டேன்? அவ சண்டைக்கு வருவான். எதுக்குங்க வாங்க? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு ஆட்டு ஏன் சிரிக்கிறாங்க? கவடமூர் மக்கள் எல்லாம் அறிவாளியை புரிஞ்சு நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான். சண்டைக்கு வந்தாலும் வருவான்டா. ஆட்டுக்குட்டியாமா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு பூசம் கட்ட போறாங்களா? இல்ல, 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. நான் கேட்கறேன், இடத்துக்கு பாப்பா 4500 ரூபாய் செலவு பண்றேன்னு கேட்டா, நான் இடத்துக்கு செலவு பண்றேன், பாக்குறீங்களா அழகா தெரிய வேண்டாமா நான் கேக்குறாளே. எங்க அம்மா இப்படி கேட்டுப்பாளா? கல்யாணத்துக்கு பின்னால எங்க அம்மா மேக்கப் போட்டாளா? நடுவரவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? கட்டுனவனுக்கு அழகா தெரிஞ்சா காதல் வரும், கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சா மோதல் வரும். ஆமாய்யா, இவன் அழகா இருக்கிற ஊர் பையன் பூரா பொண்டாட்டி வரக்காலே சுத்திட்டு இருந்தா நான் வீட்டு வெளியே வர முடியுமா? பால் கறக்க முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? பட்டிமன்றம் பண்ண முடியுமா? உழவர் சந்தை போக முடியுமா? மரியாதையா போய் மாட்டை முயற்சி பால் கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வான்னு சொல்லி கொண்டு போனேன். நான் கேட்கிறேன், நீ திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் புருஷனுக்கு அடங்கி நடக்கிறவன்னு சொல்றீங்க குந்தாணி. புருஷக்காரன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் கேட்கப்படாதா? கேட்கணும். கேட்டாலாவோ நான் பாலத்துக்கு இப்படி போட இவ பையனும் மாடுமே கூப்பிட்டு இப்படி போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல சண்டை இருக்கோம்னோ எனக்கு பக்கத்துல நம்பி விட்டோம். நான் பால் ஊத்தி போட்டு வந்து வாங்குறேன். ஆளக்காலம் பையன் மாடு பேசிட்டு உனக்கு பரிச்சு இருக்கு மாடு பேசிட்டு எக்கடா போமாட்டேன். அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா எக்கச்சக்க போக வேற அளவு வீட்டு வச்சிருக்க கூடாது. வண்டி எடுத்து விட்டனக்க போறதுக்கு போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டு குண்டா ராணியாட்டவே படுத்திருக்கிறாங்க. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. மொல்ல கிட்ட போய் அம்னியோ அடி ராஜேஸ்வரிக்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலையா? அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காய் சாத்துற மாதிரி மூஞ்சி போற வெள்ள விளையாடு பெயிண்ட் அடிச்சு கல்ல நட்டு வெள்ளிக்காய் வெட்டி வச்சிருக்காங்க. எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். அடையாளம் தெரியாத நாம போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருந்தா 4 பேர் இன்னும் போங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வந்தராத நடுவர்களே. அப்படி உனக்கு வாழ்க்கையிலே வராது. நடுவர்களே, 4 பொம்பளையில அடையாளம் தெரியலையா? அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு நான் மொல்ல கிட்ட போய் ஏன் கண்ணி என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தியாங்க. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையும் சம்சாரம்னா அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். அல்ல ஒரே சைஸ்ல உருண்டு கிடக்குறாள் போ. எவன் பொண்டாட்டின்னு தெரியல. பேசினாலும் பேச மாட்டேங்கிறா. எழுப்புடாயே ஊடு போகணும். அவன் கேட்டவன கண்ணால பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு. 15 வருஷமா உங்க சம்சாரம் கூட்ட பொழைக்கிறாங்க, நீங்க அடையாளம் சிக்கலிங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தாச்சு. எனக்கு அப்படி தெரியும். அவன் கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருக்குது. நாய் ஒண்ணு இருக்கு, மோசு மோசு பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சதுல முட்டிட்டு உள்ள போனது. இப்ப எத்த ஆயமாரு கவட்டனூர்ல இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடி பார்த்தா நாயகம் இருக்கு பாக்கா. சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுப்பு 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 நக்குது. நக்கிறது நாய்க்கு படுத்திருக்கிற நாய்க்கு கேட்கறேன். ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு ரிமூவ் பண்ணா போதும்னு சொன்னீங்க, ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க? கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் ஒப்ப சம்பாதிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இந்த பொண்டாட்டி கட்டிட்டு வந்து குடும்பத்துல வச்சிருந்தா குடும்பம் முன்னுக்கு வருமா? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த முன்னுக்கு வருவாங்க. ராஸ்கல். நான் வரவங்களுக்கு வருது 1000 பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. டவுசர்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒரு டவுசர். திடீர்னு 10 ரூபா வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். பொண்ணைய
வெடி பாடுபட்டு சம்பாதிச்சு காசு அவசரம் காட்ட கூடுவேன். நான் இந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தஞ்சால் சொல்லறியாத உழைப்பில் வாழக்கூடிய கவனூர் மக்களை அத்தனை பேருக்கு காவல் வச்சு தர்மகர்த்தா ராஜேஷ் மச்சா மற்ற ஊர் மணிகார அல்லாத்தையும் காவல் வச்சு எங்க மாப்பிள்ள மாதிரி சுத்தி எப்படி கொண்டிருக்கிறாங்க. அல்லாட்டு முன்னாலே காத்தா மகாமாரியம்மன் கோயில் வாசல்ல அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். ராணி அவர்களையும் அரியலூர்காரியும் தன்னோட முதுகு தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் படத்தை இத்தனாயிரம் சடத்துக்கு முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன். எங்க ஆத்தா மாறித்தாய் மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணும். சரி, ஒரு 5,000 ரூபாய் கொடு. அந்த புள்ள முதுக நான் திருப்பி பார்க்க அவர்தான் என்று சொல்லி விட்டுருக்காரு. நண்பர்களே, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 ரூபாய் கரெக்டாக கல்யாணத்துல பொம்பளைகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலக்கடியில வைக்கிறவங்க பாரு. முந்தானையில கல்லு பொதிச்சா முன்னாங்களுக்கு இப்படி பாக்கலாம். பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டிக்காரி பூரா சாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்கிருந்து இங்க எப்படி வந்துச்சு? நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அத கூட ஒரு கொடுமைங்க நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்மளோட பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்ட தொங்குட்டு இருந்தான். நடந்து போறாளாக்கா டும்முக்கு 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 நாடுது. இடத்துக்குள்ள சாக்கெட்ல நாடா தொங்குது. நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே, இது நாடா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. நான் டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படின்னாண்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டான்னு கேட்டேன். சார், மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு பிறக்கிறாரு. இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் வருமா? ஒரு பொண்ணு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்? உடலழகை உரிமைச்சே காட்டக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளா பெத்தவை வளர்க்குறாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் கேக்குறேன், நீ பொறுப்புள்ள பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பேசுற பிள்ளைகளுக்குமா வளர்த்திருக்கிறியா? ஆம்பளை போடுற துணி பூரா பொட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசர் பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட் பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பனின்னு பொம்பளை புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை கட்டுற சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல இன்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல இன்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து திருப்பி வந்துச்சு. நல்ல சொடுக்கடிப்பே மாதிரி கம்மல் இருக்க நானே கற்பனை பண்ணி பார்த்துட்டேன். நடுவர்களே, அது என்னன்னு கேட்கிறேன். நான் படிப்புக்கு போட்டு வந்தீங்க, படிக்க படிக்க வைக்கிறோம். கேட்டா ஆடை சுதந்திரம் இருக்குதுங்கிறீங்க. இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நடுவர் அவர்களே, நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அடுத்தவர்களோட பார்வை நம்ம மேல இருக்கு. ஒரு காலத்திலே பாவாடை தாவணி கட்டினாங்க, பாவாடை சட்டை போட்டையும் பாவாடை தாவணி கட்டினாங்க, சேலை கட்டினாங்க. 12 முழம் ஆச்சு, 16 முழம் கட்டினாங்க. அப்பெல்லாம் 16 கஜம். இப்போ 16 12 ஆகி 12 8 ஆகி 8 4 ஆகி 4 2 ஆகி நிக்குது. அல்ல சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. ஆத்தா எனக்கு பெத்த தாய்மார்களே போடுங்கன்னா வாண்டான்னு சொல்லு. அந்த சுடிதார் மேல இப்படி போடுறாங்க, அது பேர் என்ன? துப்பட்டா. வந்த புதுசுல எல்லாம் இப்படித்தான் போட்டுருந்தாவோ. காலம் மாற மாற
அந்த படத்துல நடிக்கிறத பார்க்கும் அல்ல படிக்க டபுள் சைடு போட்டது ஒரு சிங்கிள் சைடு வந்தது. இப்போ 2020 முடிச்சுதா சிங்கிள் சைடு போட்டது கூட கல்வி வீட்லயே ஓட்டு விட்டேன். மொழு வாரா. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை அங்க பார்த்தேன், அவனை இங்க பார்த்தேன், அவனை அப்படி பார்த்தேன். அவனை பாக்குற நீ காட்டுற, அவன் பாக்குற தப்பா இருக்குது. அப்ப பொட்ட பிள்ளை பெற்ற தாய் தாப்பு கூட்டம் உங்களுக்கு உங்க உள்ள சாக மட்டும் குழந்தை மாதிரி தான் தெரியுமா? அவளுக்கு வயசாக வரைக்கும் நம்ம உள்ள நம்மளுக்கு குழந்தைத. ஆனா அடுத்தவனுக்கு அவன் குழந்தையா தெரியுங்கிற அவசியம் இல்லைங்கிற பண்பாடு முதல் கல்யாணமான பொம்பளைகளுக்கு வேணும் அறிவு முதல்ல இல்லையா? எல்லாம் நடிகையும் போடுறாங்க, அவளுக்கு போடுறாங்க, இவளுக்கு போடுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டுவிட்டு நீங்க அந்த பெண்களினுடைய கண்ணிலேயே தோற்ற போறீங்களே, இது நியாயமா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டு போலாம், இது நியாயம். ஹெல்மெட் போடல முடியும். இந்த பொம்பளை இன்னைக்கு ஈரோட்டுக்கு போய் பாருங்க, கோயம்புத்தூருக்கு போய் பாருங்க, சேலத்துக்கு போய் பாருங்க, ஸ்கூட்டில ஹெல்மெட் காலுக்கு நடுவு வச்சுக்கிறான். இந்த துப்பட்டாவை இப்படி வாரா, எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ண. அப்ப எங்க இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்? நடுவரவர்களை நான் தெரியாம கேட்கிறேன். அந்த காலத்துல நீ பெத்த ஆயா மாறுவோ காலத்துக்கும் பாடுபட்டாங்க. சட்டிவான கல்வி உருவாஸ் கூட்டி பால் கறந்து இன்னைக்கு கவடனூர் சங்ககிரி டவுனுக்கு பக்கம் சென்று 10 லட்சத்துக்கு பூமி இல்ல. அன்னைக்கு கேப்பார் இல்ல, வேலி முள்ளு முளைச்ச காடு, கம்பு, ராயி, குதிரவாள தேட. இன்னைக்கு வெள்ள வேண்டியாட்டு அரிசி இருந்தா பொண்டாட்டி குக்கரை எடுக்கிறோம்ங்கிறான். அன்னைக்கு கமஞ்சோறு எடுத்து ஈடுறக்க போட்ட எப்படி 4 மூளை வல்லுக்குள்ள சோ சோ அண்ணா போடுச்ச கம்பரசி சோ சோ அங்க எதுக்கு கண்ணு சோ சோ அங்க ஈடுறக்க நான் போடுச்ச சோ சோ அங்க முதுகு கண்ணு சோ சோ அங்க முகப்படி கம்பரசி சோ சோ அங்க எதுக்கு போற போடுச்ச சோ சோ அங்க தோளு வலிக்கு சோ சோ அங்க கொரோனா வச்சது சோ சோ அங்க மூடு தான் செஞ்சு வச்சா சோ சோ அங்க மூடுறா பச்சண்டாரி சோ சோ அங்க மூடு முட்டி ஜோகு வச்சு சோ 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 நிப்பாட்டியா? கம்பு குத்தி புடச்சு சோறாக்கி மச்சாண்டாரி தின்னு ஊருக்க போயிட்டியா? தெரியாம குத்திட்டேயா? அன்னைக்கெல்லாம் குத்துறாங்க. நேத்து மாவளக்கு எப்ப நேத்த முந்தானத்தான் புதன்கிழமை மொத்தம் வீடு எத்தனை சாமி ஊருக்குள்ள? 200 வீடு. மாவளக்கு எத்தனை வந்தது? 100. 100 பேர் என்ன ஊரு விட்டு போயிட்டாங்களா? வருஷம் கூடி அந்த மாரியாத்தாலும் அவ கடன் கூட்டு 10 லட்சம் கேட்டாளா? என்ன கேக்குறா? வருஷம் கூடி ஒரு பொங்கலை வச்சு ஒரு மாவளை பொம்பளை மாய மாட்டேங்குது. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கு சந்தோஷம்? சரி, அந்த 100 பேர் மாவிடிச்சிருப்பீங்களா? எதிர்டிச்சீங்க ஈரமா போய் அரைச்சிக்கலாம். ஒரு அரைப்படி அரிசி போட்டு இடிக்கிற பொம்பளைக்கு மாயில நீ பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம். கப்பத்தால மாரியத்தா கோயிலுக்கு மாப்பிடிச்சா வண்டை கட்டி போய் இப்படி வாயில நான் இப்ப எடுத்துக்காட்ட வாயில இந்த அண்ணமார் கோயில் பூசாரியாட்டு வண்டை கட்டி இருக்கிறீங்க. ஏச்சாமி ஆத்தாளுக்கு மாப்பிடிக்கிறோம், மாப்பிடிக்கும் போது பேசுனால தும்முனால இருமுனால எச்சுப்பட்டு போயிருமுடா, அதனால எச்சுப்படாத மாப்பிடிச்சா நீ பெத்த தாய்ங்க இப்ப இன்ஸ்டன்ட் விளக்கமா வாங்கி மாவிளக்கு போடுறாங்களே, அந்த மாரியாத்தா ஏத்துக்கு வாழ நான் கேக்குறேன். பிச்சுப்பாடு பிச்சு பார்த்துதான் பொறுமைசாமி நடுவரவர்கள் அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால இருந்துச்சு சனிவாழ கல்வி உருவாக்கி பால் கறந்து படிக்கிறது தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி போட்டு 9 மணிக்கு கெத்துல ஆடு மாட கொண்டு பேசிட்டு வந்தாங்க. இந்த காலத்துல தொங்குறி பிள்ளை எவ்வளவு விட்டுட்டு வெளியே வரலாம். பொழுதா மணிக்கு டிவி, 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமகம், 9 மணிக்கு சிங்க பெண்ணே, 9:30 எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு என் கூட்டம் பண்ணி அடுப்புலயே வைக்கிற கொல்லி.
ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எப்படியாவது ராஜ்ய போலீஸ் ஆக்கி போடணும்னு ஓட்டமா ஓடிக்கிட்டு திரிறாங்க. முன்ன ஆண்டவனை கூட்டிட்டு ஓடுங்க, அப்புறம் கூட்டிட்டு வந்து அத்தனையும் கட்டி வச்சா இப்ப போலீஸுக்கு ஓடிட்டு திரியா. அப்போ பாக்கியலட்சுமி, இந்த பாக்கியலட்சுமில இனியா பிள்ளை இருக்கு அந்த நடக்கிறவங்கள அந்த வேலைக்காரி பையனை லவ் பண்றாளா? என்ன சொல்ற? ஆமா, ஈஸ்வரி விட்டு வாங்குன்னு வாங்குறா. அவ இன்ஜினுக்கு குரங்கு மாதிரி நிக்கிறான். புள்ளை பெத்து வளர்த்து ஆள் பண்ணி படிக்கிற காலேஜ் படிக்கிற அனுப்புனா லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அப்போ அந்த கோயில என்ன செஞ்சிருக்கு? அந்த கயல் ஒண்ணு தெரியாதா ராணி? கல்யாணம் பண்ணி 9 வாரம் ஆச்சு அந்த கயலுக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அவளும் பாலை கொண்டு போறா, படி விழுகுது. பாலை கொண்டு போறா, ஹார்ட் அட்டாக் வருது. பாலை கொண்டு போறா, இது அதுக்கு தானே வாரேன். ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது ராணி. மாரியா தாட்டு கூட வேண்டிட்டு வந்து சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு. ஓ மச்சானுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு நடந்துச்சா ஃபர்ஸ்ட் நைட்டு? அவனுக்கு நடந்து என்ன நடக்கட்டி எவனுக்கும் நடக்கிறதுக்கு நீ வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கடா. நடுவரவர்களே என்னடா பூராமே சொல்றாங்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியாவு மாத்திரை, கலிப்பாளத்து மாத்திரை, சுழிப்பாளத்து மாத்திரை, கோழிக்கால் நட்டத்து மாத்திரை, திருச்செங்கோட்டை மாத்திரை, கவடனூர் மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட்டை குடி வச்சு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருந்தது. கூட்டி ஸ்கோர் பாக்குறோம்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா சொல்லி முடிச்சிருவா. விளம்பரம் போட்டாங்க பாத்ரூமுக்கு போறாங்கக்கா, அது குடு செய்தி பாக்குறேன் இத வாரேன் அப்படின்னு போனவன் ரிமோட்டை காணும். எங்கடா ரிமோட்டு வாங்குறேன் கொண்டே சொல்லிட்டு போறாங்கக்கா. கூட கொடுத்தது மண்ணிலாமா மாசமான 350 ரூபாய் இழுச்சுவாய் ஆம்பளை நாமதால டிடிஎஸ்க்கு பணம் கட்டுறோம். அப்ப அந்த ரிமோட் எப்ப கிடைக்கும் ஆம்பளைக்கு? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம ஓட்டோம்னா 2 கிழவைக்கு அப்பதான் அண்டா நிறைய மறந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் ஜெர்வல் அழைச்சிருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமில் அழைச்சிருப்போம். உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும். மருந்து விபி மூலமா அனுப்பப்படுகிறானே, இந்த வாழ்க்கை வாழலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கடன்காரனா தெரியறது. நடுவர்களே நல்லா பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நீ பெத்ததா பட்டிமடம் முடிச்சு கொடுப்பானா யாச்சாமிய அவடன்னு பாடியா ராசேஷ் இருந்தானா? ஐயோ அம்மா அவர் அருமையா பார்த்தாரம்மா, சாப்பாடெல்லாம் போட்டாங்க, சூப்பரா சாப்பிட்ட. நீ போய் நீ படிச்சுன்னு எந்திரிக்க மாட்டேன். நாளைக்கு பொழுதான ஆவணி போய் சேரோன்னு போய் கை கால கழுவிட்டு வாங்குவோம். நான் போய் கை கால கழுவிட்டு வீட்டுக்குள்ளதான் போகணுங்க. கல்லு காஞ்சாயிருக்கு. இந்தா நேற்று ரெண்டு வேட மொதல் போட்டு வச்சுக்கிறா. ஒரு முட்டை தான் போட்டுத்தாரேன். பக்கம் ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா. பருப்பொடியாமா முறக்கத்தால சேர்த்தது. ஒரு பொடி தாசு போட்டாரு மொறுன்னு. பையா நேற்று புதன்கிழமை நெய் காய்ச்சலுண்டா, ஒரு நெய் தோசை போட்டு தரேன். சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு பெத்த தாய் நடுவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைட்டு போட்டாங்க. ஆனா இப்போ வீட்டுல வச்சு இருக்காளுங்க சில்றாங்க சிலேபி மேனி. யாரு மாப்பிள்ள? என் பொண்டாட்டிதாங்க. ஒரு தோசை தான் கல்வி ஊத்திருக்கான். மாமா போதுமா போதுமா அது ஒண்ணுதான் ஊத்திட்டு ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா மாமா போதுமா போதுமாங்கிற இந்த தோசை தின்னா இந்த வேப்ப மரத்தில் தூக்கோட தொங்குனேன்னு நான் கேக்குறேன். உண்மை மாப்பிள்ள. இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவ சுயரூபத்தை காட்டுவா? எப்பங்க? காலையில சாப்பாடு போட்டுருவா, மத்தியான சாப்பாடு போட்டுருவா, நைட்டு சாப்பாடு போட்டு அப்பதான் செஞ்சு வாயில வைக்கப்போம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயே என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனேது எடுத்து பார்த்துட்டாளா, இல்ல பைக்கில ஏத்திட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த பயத்துல 5 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிட. 1/2 மணி நேரம் ஏன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன்னா குறைஞ்சா போயிருக்க. அதை விட கொடுமை கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு வைப்போம். காத்தால இருந்துச்சா அவசர தின்னு போட்டு வேலைக்கு போறோம். மத்தியானம் வெங்கதான் வெளியே டிஃபன் போச்சு நப்பித்தார திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு அந்த நல்ல சோறுங்க அந்த ரவு சோறு தானே போடுறானா? வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பான். நீங்க மாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். இருங்க பருப்பு ஊத்திட்டு வாருங்க. வாரமான குமரவாளத்துல இருந்து ஏறி புடிச்சு எம்புடிச்சும் பெருசுக்கு வாரம். கொக்கால கட்ட ரொம்ப கட்ட வளப்பை எங்க வளப்பையா
ஏங்க மூக்கு எரியுது. பயலுக்கு மூக்க வச்சு எரியாது மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பபுள் எரியுது. நல்ல தண்ணி கலந்து குடிக்கணும். கூட்டு 6 மாசம் ஆச்சு. இப்படித்தான் தினம் சொல்றேன். வரும்போது ஒரு கெட்ட போய் கொண்டாந்தா வாங்கி வச்சு சொல்லியிருக்கேன். போகும்போது 3 கெட்ட போய் எடுத்துக்கிட்டு போறேன். இருக்கா ரசபூத்திட்டு வரேன். உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். சக்ககிரி முழுக்க லாரி பாடி கட்டுறாங்கல்ல, ஏதோ ஒரு பட்டைக்கு போய் 20 போட்டா இந்த 500 ரூபாய் கொடுப்பாங்க. அவனை கண்டா நீ 500 எடுத்து ஏத்தர அவன் வாங்கி குடிக்கிறேன். இருங்க தயிர் ஊத்திட்டு வரேன். உனக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டில ஜோறு இறக்குது. அப்பை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்து விட கொடுமைன்னு சொன்னாள். ஐயா, ஒருவன் நல்ல சோறு போடுறது துப்புள்ள கட்டுன பொண்டாட்டி மாறுவோம் பேசுற பேச்சு. நடுவர் அவர்களே, கமண்டனூருக்குள்ளே யாருமே தண்ணி போடுற பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. யாருக்கும் அந்த பழக்கமே இருக்காங்க. கடையில் போய் வாங்க மாட்டாங்களா, குடிக்க மாட்டாங்களா? கூட்டத்துல சலசலப்பு தின்படுது. அப்படிக்கு இப்படி யாராலும் தண்ணி போடுற பழக்கம் இருந்தா மஞ்சநாதன் ஒரு ஐயா சொல்லிட்டு போறேன். என்னப்பா? தண்ணி போட்டு வீட்டுல போய் படுக்கிற ஆம்பளையோ அவசரத்துல பணம் இருந்தா எடுத்து உஷாரா ஒளி வச்சுட்டு தூக்குறோம். நீ மக்கள் போய் வீட்டுல படுத்தீங்கன்னா வெடிச்சு காத்தால டவுசருக்கு உள்ள பணம் இருக்காது, அட்டை போட்டுப்பா. நீ போய் முக்கு கடையில டிக்கி வாங்கி குடிச்சு போட்டு கையை உள்ள விடுவேன். நைட் 500 வச்சாவே காணவே அங்க எங்க இருக்கு? வீட்டுல வந்து நைட் 500 ரூபாய் பாக்கெட்ல பணம் வச்சது பாத்தியா? நீ தண்ணி போட்டு எங்க உழுது கிடந்தே அங்க போய் பாரு. 1 நம்பர் பிராடுக்காரியா? உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் தண்ணிய போட்டு 10,000 ரூபாய் டவுசர்ல வச்சுட்டு வீட்டை தூக்கிட்டான். காலையில பணத்தை காணாமடா. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா. பொண்டாட்டி எடுத்தியான்னு கேட்டாலே மாரியாத்தா மேல 1000 சத்தியம் பண்ணுவா. அது அம்மா விட்டு கொடுத்தது இவளுக்கு அப்படி தெரிஞ்சது. இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா இவன் மாமியா வீட்டுல இவன் டவுசர் கொடியில காஞ்சி கொடுத்துருக்கான். அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சு போட்டு கொடுத்துருக்காண்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்டு முடித்தான் உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்த. 3 முடிச்சா? 3 முடிச்சு நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாரு. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொட்டி விட்டோம். எவ்வளோ ஓட்டம் முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கி கிடக்குறோம். ஆமாங்க, எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவான். இங்கேயும் போடுவா. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கெல்லாம் 4 அக்காடா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. நைட்டு போய் தடவி பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு விட்டுதாண்டா வேலை. முடிச்சு வைக்க கூப்பிடுறாங்க. உங்க வேலையை பாருக்கடா. என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து இந்த பொண்டாட்டிக்காரி வங்கக்கடலால இப்படி பாடிருப்பாளா? புருஷன் பார்த்து தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பன் நடந்த ராசன் நட அப்பன் நடந்து போற அழகு எங்க ஊர் பொம்பளை சுத்து நின்னு பார்ப்பாங்க. எப்படி அப்ப நட ஒரு காலம் வைகுந்தத்துல வைக்கிறேன், ஒரு காலம் காக்கா பழத்துல வைக்கிறேன். அவ்வளவு அகலமாடா காலு. எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க மாட்ட பாப்பாங்க. எப்படி எப்படி பாப்பாங்க சிங்க மாட்டான்? சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க கண்ணா பண்ணிக்க சொன்னாங்க கண்ணால பண்ணா கண்ண கீழே தீரியாக்கி வாரம்னாங்க. நெசவால வருவாங்க நெசவால வருவாங்க வயசான பெரிய வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ ஒரு கண்ணு திருச்செங்கோட்டை பாக்குது, ஒரு கண்ணு எடப்பாடி பாக்குது. மேய்க்கிறது எருமை,
உனக்கு என்ன பெருமை? அருமை. என்னைக்காவது கல்யாணமும் சாம்பளை பாடுபடுற ஆம்பளை சம்பாதிக்கிற ஆம்பளை தம் பெருமை வெளி பேசி இருக்கிறேன். ஆம்பளை பெருமையா பேச மாட்டான், பேச மாட்டோமுங்க. இந்த கட்டுல பொண்டாட்டி தான் பெருமை பேசணும். ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலையிலே போடுவோம். அக்கா சங்கைகளை 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலையில போடுவான். ஆனா ஆம்பளை பெருமையே பேச மாட்டோங்க. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றாங்க? சொல்ல மாட்டேன். எவன்டையும் சொல்ல மாட்டோங்க. ஏன் தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு ஏங்க ஒரு 1500 ரூபாய்க்கு தன்னை மறந்து தலதங்கிற அளவுக்கு குடிக்கிறேன்னு அது காரணமா? சத்தியமா பெண்கள் தான். எப்படிங்க சொல்றீங்க? ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? இல்ல. 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு 3 மாத்தையில பாட்டில குடிக்க ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் பாட்டில குடிச்சுக்கிட்டே தெரியும். யாரு காரணம்? பொம்பளை தான் காரணம். ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்குது? நடுவரவர்களை குசலம் பேசுற குடும்பம் குப்பை கடைய போகுமா, சாணம் பேசுற குடும்பம் சண்டை கடைய போகுமாம்பாங்க. கொஞ்சத்தை குசலமா பேசுறாங்க. 2 பொம்பளை மட்டும் சேர்ந்துக்கிட்டு செல்ல உடச்சு போட்டு திருவாரூர்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில அது சரி பண்ணி கொடுத்தது திருவாரூர். அப்படியா? அது விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த மூர்த்தி பையன் தாட்டி 4 நாளா காணாம 2 பேரும் பழனியில போய் கல்யாணம் முடிச்சுட்டு கொடைக்கானல போய் இருக்கிறாங்க. நீ போய் பார்த்த சோமன் தட்டிக்கிட்டு கொடுத்தாரு. நடத்துறவர்களே, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இது பத்தாதான்? அதை விட கொடுமை கேளுங்க. காத்தால 6 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு 2 பொம்பளை வருவாங்க. ஏண்டி ஆனா அடுப்புல எடுத்து வச்சுக்கிறேன் அக்கா இப்ப தனக்கு பருவு போட்டா அது கூட தண்ணி மூஞ்சி போச்சு, அதோ ஒரு முறை புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா நான் புடிச்சிட்டு போட்டா நீ பெரிய மனசி கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப தலைவி, அப்ப ஒரு கூட தண்ணி பிடிக்கிறது என்ன போயிரு? என்ற கூட தண்ணி பிடிக்கிறது எங்கிறது குடத்தை எடுத்துக்கு மத்தியா? பட்டச்சரிக்கு போய் மகனை மாறி தண்ணி பிடிக்கலாம். தண்ணி நின்று போச்சு. ஏக்கா என்ன தண்ணி நின்று வச்சாக்கா? சரிவா நாளைக்கு குடிப்போம். குழந்தை புடிச்சு தாலி போறவங்க புடிச்சிருக்கலாமா? இந்த குடும்பம் முன்னுக்கு வருவாங்க. நடுவரவர்களே, இந்த 10 துண்டு தோல் போட்டு 23 வருஷம் துவைக்கல வெளுத்து கிடக்கு. புது துண்டு நண்டு பிராண்டு நேத்தம் போத்துறாங்க. அப்படித்தான் நீ சொல்ற 3 வாரமா இது வண்டு பிராண்ட் அளவுக்கு ஆயிடுச்சு. நண்டு பிராண்ட். ஓஹோ ஆமா கொண்டா பாரு நண்டுதான் பிராண்ட் சொல்லி நட்டுமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ அதாவது இருக்க பிராண்ட். நடுவரவர்களே, இன்னைக்கு நானும் ஒரு விவசாயின்னு துண்ட தோல் போட்டு ஊர் சுத்தி வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் உங்கவன் புகழ் நீங்க வரும் எவன் வாங்குற? ஏன் முதல்ல வீட்டுல பொண்டாட்டி மதிச்சல்ல அடுத்து மதிப்பா? பண்ணையம் பண்றவங்க வீட்டுல புருஷனுக்கு மதிப்புண்டா? அதை கூட விடுங்க. இன்னைக்கு ஊருக்கு 30 பசங்க 25 பசங்க நல்ல வருமானம் பண்றவன் பொண்ணு இல்லை, பொண்டாட்டி இல்லை. கோடி ஏக்கற கோடி. எத்தனை கோடி இருக்குது? 7 கோடி இருக்குதா? 10 கோடி இருக்குதா? ஊடுக்குதா? பங்களா இருக்குதா? கார் இருக்குதா? ஏன் கேக்குற? பாடுபட்டு திங்கிற காரு பிள்ளை வளத்துல அல்ல படுத்து திங்கிறத புள்ள பத்தி வச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நடுவரவர்களே, அப்படி சொல்றாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம். நான் கேட்கிற, கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொட்ட பிள்ளையாவது அப்ப கிட்ட சொத்துல பங்கு கேட்டாளா? ஐயா கேட்க மாட்டாங்க. எப்ப எனக்கு சொத்துல பங்கு இருக்குதப்ப எனக்கு பங்கு பண்ணி கொடுத்தா கல்யாணம் முடிச்சுக்கணும் எவ்வளவு சொன்னாலா? இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 4 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு சங்ககிரி வீதியில 3/4 இடம் இருக்குது, 2ஆம் பங்கு. இது கல்யாணத்துக்கு அப்புறம் வருதா கல்யாணத்துக்கு முன்னால வருதா?
கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தையடி சுத்திப்பட்டு ஆணையடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு வேவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து மால்கரங்க முக்காலி தங்கத்துல அடைஞ்சிருந்து பால்கரங்க அடங்க ஒரு தங்கத்துல அண்ணன் செய்தவங்க என்ற அபரப்பு வட்டி நடந்து ஒரு பால்மாடி செய்தவங்கோ ஏறி நிறைஞ்சு ஒரு எறும்பு கடா செய்தவங்க அதுல தலைமுழுக்கு 1000 பேர் உழுப்பாட்ட கோடியில தலைமுழுக்கு கொள்ள பேர் உழுப்பாட்டம் இன்னைக்கு காதுக்கோ கடந்த கழுத்துக்கோ முத்துமணி தொழுக்கோ தொலைச்சுமணி தொப்புள் வேறுமணி எத்தனை பத்திரம் 6 பாத்திரம் கடைக்கு வீடு கட்டி 7 பாத்திரம் எடுத்து வீடு கட்டி பசுமான 1000 பக்குவமா கொடுத்தானே பொறப்பு. இன்னைக்கு நடுவரவர்களே அவாவே அவ மொத்து பொறப்புக்கு அவன் தகுதி தக்கனபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா, தீபாவளி சீரு, பொங்கச்சீரு, ஆடிச்சீரு, சிவமலை ஆண்டவன் கோயில்ல பச்சைப்பட வச்சு போசையாச்சுன்னு சொல்லி சாவ கிடக்கிற கிழவிக்கு அத்தமார்களுக்கெல்லாம் பச்சைப்படம் எடுத்து கொடுத்துமா கொடுக்கலையா? கொடுத்தோம். காதகச்சி 3 பேர் ஒத்த பிறந்தவன் அப்பக்கார லாரி வாங்கி ஓட்டணும் 3 லாரி கடை பண்ணி விட்டு செத்து போயிட்டேன். இன்னைக்கு 96 லட்சம் கடை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் போது லாரி ஓடிட்டு இருந்தது 100 ஓன் போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஒத்த பையன் கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளை பையனுக்கு டெல்லியில படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சிருக்குது. கடனுக்கு 96 லட்சம் இருக்குது. தலைப்பரோட தப்பிக்காது பைனான்ஸ்கார பேங்க்கார போட்டு ராவுற கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பொம்பளை பொறுப்பா இருக்கிறப்போ அன்னைக்கு தம்பிக்காரன் போய் கேட்கிறான், தங்கம் இப்படி கடனாய் போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு 1.5 ஏக்கர் பூமி இருக்குது, ஒரு 1.5 கோடி கேட்கறாங்க, கொடுத்துட்டா கடனையும் கட்டிக்குவேன் என் பையனையும் படிக்க வச்சுக்கோன்னு கேட்டா நீ பொறுப்புள்ள பொம்பளை என்ன சொல்லு? ஏன் சாமி அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ தானே எங்களுக்கு அப்பேன், நாளைக்கு என்ற சபையில 1000 பேர் வந்து நின்னாரு என் வரப்பு வந்து நின்னா தானே எனக்கு பெருமை, கையெழுத்தாலும் சரி நாங்க போட்டாய் சொல்லுவியா? ஏ அப்பன்னு ஒருத்தர் தான் பார்த்தானா நாங்களும் மானத்துல பூசுமா 1.5 ஏக்கர் அப்படி லவுட்டிட்டு போலாம் மரியாதையே 4 பங்கு பொறுப்பு பாரு எப்படின்னு. நடுவரவர்களே இன்னைக்கு இந்த பணத்தினால கூட பிறந்த தொப்புள் கொடி உறவு எளவு கூட போ வழி இல்லாத போந்திருக்கிறாங்களே, அப்ப எப்படிங்க இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க நான் கேட்கிறேன். 1000 கோயில் கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்கோ, 10,000 பேருக்கு சோறு பண்ண சொர்க்கம் இல்ல, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணி போட்ட சொர்க்கம் இல்லைங்க. கொண்டாட்டியாரி பக்கத்திலேயே கொண்டு ஒப்பனுக்கு ஆயால உனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சாங்க, வண்ணக்காரனுக்கு வைகும்பத்துல இடம் வாங்கி வச்சாங்க, பக்காக்காரிக்கு சங்ககிரியில வாட்டில் கடை விட்டாங்க, இந்த ஒம்பிக்காரனை கோயம்புத்தூர் படிக்க வச்சு வீடு வாங்கி வச்சாங்க, உனக்கு இந்த 1 ஏக்கரா பூமி தான் கொடுத்தாங்க, அவையில புழுக்குன்னு திடீர்னு நீ மட்டும் கொப்பனுக்கு கோயால சோறு போடுறியான்னு பக்கத்திலேயே வந்துட்டு கேப்பா. ஆனா ஆம்பளை நாமோ இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தந்தைங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு எவனோ ஒருத்தர் சாக வரைக்கும் சோறு போட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம் அண்ணன் தம்பி ஒத்துமையா அவள் செய்ய வேண்டிய நியமக்காரிகளை பண்றானோ அவன் தானுங்க மாரியத்தா கோயில் வாசல்ல 7 கல்லில் ஒரு கல்லாம் வாரசனுக்கு கல்வி வரம் கொடுப்பான் என்று சொல்லி நடுவரவர்களே என்றைக்குமே திருமணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறம் இல்லைங்க. திருமணத்துக்கு முன்னால சந்தோஷமா வாழ்ந்தோங்க, இப்ப வாழ்றோமுங்க எதுக்கு பங்கும் பங்காளி மாமச்சருக்குள்ள கேவலமா போயிருமுன்னே பல்ல கடிச்சிட்டு ஆணும் சரி பொண்ணும் சரி அடுப்புல வச்ச வக்க எரிஞ்சுதான் ஆகணும், தட்டு மடிச்ச வக்க சருவு மடிச்சுதான் ஆகணும், பொண்ணுக்கு 2 பெற்றிருக்கிறமே இதுகளுக்கு வேண்டினால் வாழ்ந்தாகணும்னு மனக்கசப்பான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு வாழ்கிறோம். திருமணத்துக்கு முன்னால அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க, நல்ல வருஷம் 2 புள்ள பெற்று கொடுப்பேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமல்லே, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமல்லே, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே உன்னோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கும் மஞ்சள் ஒரு கலக்கி எடுத்துக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில தேதி கிடைக்காம சுத்துறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய திறமையும் அவருடைய அந்த பேச்சு ஆற்றலும் தான். நல்ல கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டிமன்ற உலகத்துல ஒரு 50 குடும்பம் வயிறார சாப்பிடுறோம்னா இந்த மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவன் 50 குடும்பத்திற்கு இன்னைக்கு பொழப்பு கொடுக்கிறார். நீங்க அவரை நம்பி கொடுக்குறீங்க, அவர் எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்து வருகிறார். நாங்க இன்னைக்கு உயரத்துக்கு போயிருக்கோம்னா இந்த கொங்கு மண்டலம் எங்களை வளர்த்து எடுத்திருக்கிறது. அதை நாங்கள் நன்றியோடு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம் சார், யாரும் நன்றி நினைக்கிறது இல்லை.
நேத்து ஒரு பட்டிமன்றம், திருச்செங்கோட்டுல இருந்து கொலிக்கரணத்தம் போகணும். லேட் ஆயிடுச்சு நான் வந்தது. என் ஃப்ரெண்டு சோலா ராவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு பைக்லயே போனேன். என் முன்னாடி ஒரு புருஷன் முன்னாடி பைக்ல போய்கிட்டு இருந்தவங்க நாய் குறிக்க போய் அடிச்சு விழுந்தாரு 2 பேரும். நான் பைக்கை நிப்பாட்டிட்டு ஓடி போய் தூக்கி தண்ணியெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டேன். அந்த புருஷங்காரன் கூட எந்திரிக்க முடியாம அப்படி நகண்டு உட்கார்ந்தான். ஆனா அந்த பொண்டாட்டி தட்டு தடுமாறி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார், யார் பெத்த பிள்ளையோ நீங்க? நாங்க அனாதைய விழுந்து கிடந்தோம். எங்களை நீங்க பார்த்து காப்பாத்தலைன்னா செத்து கூட போயிருப்போம். இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விடுவும் போது நான் காப்பாத்தணும்னா புண்ணியவதி சைத்தான் முடிச்சோம். நான் நாய்க்கு எங்க போறது? பின்னாடி எந்த நாயை சார் ஏத்திட்டு வர்றது? நாய் கூட கிடைச்சது, என் பின்னாடி எந்த நாய் உட்காரு? இப்படி நன்றி கட்ட உலகமா இருக்கலாமா சார்? வாழ பொறுக்க மாட்டான் சார். என் பக்கத்து வீட்டுல மாணிக்கவள்ளின்னு ஒரு அம்மா, எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டா, பெரும் கஞ்சி. முந்தா நாள் பாக்குறேன் 2 அண்டாவில பால் பாயசம் கொண்டு வர்றவன் போறவனுக்கு பூரா கொடுத்துச்சு. ஏக்கா மாணிக்கவள்ளி, நீ பெரிய கஞ்ச பிசினாரி, வர்றவன் போறவனுக்கு பூரா பால் பாயசம் கொடுக்குறீங்க என்னன்னு? ஒண்ணு இல்ல சார், என் மச்சாண்டா இருக்கு, கேரளாவோட லாரி வச்சிருக்காரு, 20 லட்ச ரூபாய் லாட்டரியில விழுந்திருக்கு, அதுக்கு தான் இந்த பால் பாயாசம். பரவாயில்லையே, உங்க மச்சானுக்கு லாட்டரி விழுந்துக்கு நீ பால் பாயாசம் கொடுக்குறீன்னு? இல்ல சார், அந்த சீட்டை அந்த அடுத்து உழைச்சு விட்டானா, அதுக்கு தேவைப்பட வரைக்கும் பால் பாயாசம் கொடுக்குறேன் அப்படின்னா. அவன் வாழக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். உண்மை சார். எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட் 1 மணிக்கு திருட குதிச்சுட்டான். குதிச்சு அவன் புருஷனை பொட்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருடன் சொன்னா கத்துனா என்ன குத்தி வாங்கினா, கத்த மாட்டேன் அவுத்து விடணும். அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போங்கன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா. என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரிதான் என் நகையை அவளுக்கு போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்ததுன்னு அவன் சொல்லியிருக்கான்.